விஜய் சேதுபதி த்ரிஷா நடிப்புல லாஸ்ட் இயர் வெளியான படம் தான் 96. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் பிரேம்குமார் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துடைய 100வது நாள் விழா நேத்து தான் நடந்தது. இதுல பேசிய நம்ம விஜய் சேதுபதி, நான் இங்க வந்ததுல இருந்தே த்ரிஷாவை தான் பாத்துட்டு இருக்கேன். இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை பார்க்கவில்லை என்றால் அது படைத்தவனுக்கு நாம் செய்கிற துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் ஒண்ணு கேட்டேன், எனக்கு ஏன்பா கண்ணை வச்ச அப்படின்னு. அதற்கு கடவுள் அழகான பெண்ணை பார்க்கதான் அப்படின்னு சொன்னாராம். இதனால பார்ப்பதுல தப்பு இல்லை என அசடு விழுந்தபடியே சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து அந்த விழாவில பேசிய பார்த்திபன், சில விஷயங்களை நான் ஆள் வச்சுதான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த படம் முழுவதுமே நம்ம ஏமாற்றி காக்க வைத்து கடைசி வரைக்கும் ஒரு தடவையாவது இவங்க கட்டி பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்க வைத்த விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் இப்போ இங்க ஒரு தடவை கட்டி அணைத்து இந்த படத்துடைய 100வது விழாவை சிறப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு உடனே விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் மேடை ஏறி கட்டி அணைத்து அந்த விழா அரங்கையே நெகிழ்ச்சியாக்குனாங்க. மேலும் நம்ம விஜய் சேதுபதி கட்டி அணைத்ததுக்கு அப்புறம் இதுதான் 96 படத்துடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அந்த அரங்கத்தை மீண்டும் உற்சாகப்படுத்தியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் சேதுபதி தற்போது ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு. அது என்னன்னா, இந்த படத்துடைய இயக்குனர் பிரேம்குமாருக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் ஒன்றை பரிசாக கொடுத்திருக்காராம். படத்துடைய ஞாபகமாக 0096 நம்பர் பிளேட் கொண்ட பைக்கை பரிசளித்தது கூடுதல் சந்தோஷமா. பாசம் காட்டுவதில் தமிழ் சினிமாவில தனக்கென தனி வழிகளை வைத்திருக்கும் விஜய் சேதுபதி அடிக்கடி நம்மளை ஆச்சரியப்படுத்திட்டு தான் வராரு. விஜய் சேதுபதி நடித்த படத்தை இயக்கியவர். இந்த தகவலை தொடர்ந்து விஜய் சேதுபதியுடைய அடுத்த படத்தை பற்றிய தகவலும் வெளியாகி இருக்கு. அது என்ன என்பதை பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம விஜய் சேதுபதி நடித்த படத்தை இயக்கியவர்கள் தயாரிப்பாளர்களுடன் மீண்டும் மீண்டும் பணிபுரிந்து வருவது காலங்காலமாக நடக்கிற விஷயம் தான். அந்த வகையில விஜய் சேதுபதி 96 படத்தை தமிழகத்துல ரிலீஸ் செய்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கும் ஒரு படத்துல நடிக்க போறாராம். இந்த படத்திற்கு துக்ளக் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்களாம். 96 100 டேஸ் செலிப்ரேஷன்லயே ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு விரைவில் தொடங்க போதான். இந்த படத்துல முன்னணி கதாநாயகி ஒருவரும் நடிக்க போறாங்களாம். இந்த படத்தை இயக்கிய டெல்லி பிரசாத் தீனதயாள் தெரிவிச்சிருக்காரு. இவர் இயக்கும் முதல் படமும் இதுதான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. விஜய் சேதுபதியுடைய அடுத்த படம் துக்ளக். இந்த படத்தை பற்றிய கருத்துக்களையும் 96 படத்தை பற்றிய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.